சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்க நகைகள், 1000 ஏக்கர் நிலம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைப்பதற்கான மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆயிரத்து 1991 முதல் 1996 ஆண்டு வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 2016 ஆண்டே ஜெயலலிதா காலமான நிலையில் மற்ற மூவரும் சிறை தண்டனையை அனுபவித்தனர். இதனிடையே ஜெயலலிதா வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வைர நகைகள், 700 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1000 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதிபதி மோகன் முன்னிலையில் நகைகள் மற்றும் சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கியது. உணவு இடைவேளைக்கு பிறகும் நீடித்த இந்த பணிகளில் மாலை 4 மணி வரை மொத்தமுள்ள 481 நகைகளில் 150 ஆபரணங்களை மதிப்பீடு செய்யும் பணி நிறைவடைந்துள்ளது. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்பொழுது என்னோட முயற்சியினால நான் ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு அதன்படி அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் கிரண் எஸ் ஜவுளி அவர்களை அப்பாயிண்ட் செய்து இன்றைக்கி தீர்மானம் ஆயிருக்குது. இன்றைக்கி ஆன ஒரு டெவலப்மெண்ட்டில் 3 பாக்ஸ் வரைக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் உள்ளது நாளைக்கு அது தீர்மானம் பண்ணிட்டாக்கா அது எல்லாமே கூட தமிழ்நாட்டுக்கு போய் சேர்ந்துடும். இதனிடையே ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிட கோரி அவரது அண்ணன் மகள் ஜே தீபா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் வி நாகரத்னா, சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோரடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத நகைகளையாவது ஒப்படைக்க வேண்டும் என்ற தீபாவின் கோரிக்கையையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.